ஹலோ வெல்கம்ஸ் டு சோனிஸ் லைஃப் ஸ்டைல். என்னோடய சண்டே எப்படி போச்சுன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, எப்பயும் போல் மார்னிங் ஏஞ்சதும் தலை சீவி ஒரு கொண்டையை போட்டு கிளிப்பு போட்டால் தாங்க எனக்கு டேவே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான பெரிய காரணம், என் தலை சீவுனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சீவலனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறதே. கொஞ்சம் முடி தான், ஆனால் அந்த கொஞ்சம் முடியும் என் பேச்சை கேட்காது. அது இஷ்டத்துக்கு தான் பண்ணும். அதுக்கப்புறமா என் ப்ரஷ் பண்ணிட்டு என்னோடய மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு போய் பால்கனி ஓப்பன் பண்ணி பார்த்தா சரியான வெயில். 8:30 மணி தாங்க ஆகுது, மதியம் 2 மணி மாதிரி வெயில் அடிக்குது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நின்று பார்த்தெல்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு லிப் பாம் போட்டுட்டு காஜல் போட்டாச்சு. காஜல் போட்டால் தாங்க அந்த கண்ணே தெரியுது எனக்கு, இல்லைன்னா மூஞ்சில் கண் இருக்கிறதாவே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி உள்ளே இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் ஏஞ்சோடனே அந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணிடுவேன். அது முடிச்சிட்ட அப்புறம் நைட் பாத்திரம் தேய்ச்சி வச்சதெல்லாம் இருந்துச்சு, சரி அதை எடுத்து வைக்கலான்னு ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாங்க, அவங்க கூட பேசிகிட்டே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். எப்போயுமே எனக்கு ஏதாவது ஒரு வேலைன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பேசிகிட்டே என் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். இது ஒரு ரொட்டீனாகவே நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு எனக்கு இங்கே நார்த் இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதில் மதுன்னு ஒரு அக்கா, அந்த அக்கா எனக்கு ஆலு பரோட்டா செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்களா. சரி, நேற்று வச்சு கிரேவி இருந்துச்சு, அதையே வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்ட்டு ஒரு ஏபிசி ஜூஸ் மட்டும், ஏபிசி இல்லை, ஒன்லி பிசி, ஏ இல்லை, பீட்ரூட் கேரட் ஜூஸ் போட்டுட்டு அப்புறமா என் ஹஸ்பண்டும் நானும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறதுக்காக எடுத்து ஊற வைக்கும் போது அந்த நுரையை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்டோரியே ஞாபகம் வந்துருச்சுங்க. எங்கள் அம்மா கிட்ட பயங்கரமாக ஒரு கொஷின்லாம் கேட்டேன் நான் சைல்ட்ஹுட்டில். எப்படின்னா அந்த நுரைக்கு அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, அது வீடு எங்கே இருக்காங்க, அதை பார்க்கும்போது எனக்கு இப்போ சிரிப்பாக இருக்குது. ஆனால் பாவம் எங்கள் அம்மா, நான் கேட்குற எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்கிறதுக்காகவே பிறந்திருப்பாங்க போல். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய ஒரு ஃப்ரெண்டு வந்து கொழுக்கட்டை கேட்டாங்க. சரி, அவங்களுக்காக செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வடையும் கேட்டாங்க, அதையெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர்மெலன் பப்பாயா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு சரி அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நானும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். பெருசாலாம் ஒன்றும் ரெடி ஆகலை, பெருசாக ரெடியாகவும் எனக்கு தெரியாது. எப்பயும் போல் ஹேர் கோம் பண்ணி முடிச்சுட்டு ஜான்சன்ஸ் பேபி மாய்ஸ்சரைசர், வீக் கேர் சன்ஸ்க்ரீன், இது ரெண்டுத்தையும் போட்டு முடிச்சுட்டு அவ்வளோதாங்க. அது முடிச்சிட்டாலே வந்து ஓகே தான். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் போடவும் தெரியாது, போட்டாலும் என் மூஞ்சி நல்லா இருக்காது. அதை போட்டு முடிச்சுட்டு காஜல், ஐலைனர், அப்புறம் லிப்ஸ்டிக், அப்புறம் ஒரு பிந்தி வச்சுட்டு சந்தனம் வச்சாச்சு. அது சந்தனம் கிடையாது, ஃபவுண்டேஷன். அதை சந்தனமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதை வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. போயிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அவங்க கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு வீட்டுக்கு. ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன் போட்டு போகிறப்ப நல்லா தான் இருக்குது, போயிட்டு வரத்துக்குள்ளே ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுது. அது ஸ்வெட் ஆகிறதுக்காகவே வீட்டுக்கு வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணுறதா இருக்குது. அப்புறம் போடுற லிப்ஸ்டிக்கு, எனக்கு வேறு அந்த லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் நேரம் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது, அந்த லிப்ஸ்டிக்கும் போயிட்டு அதெல்லாம் வந்து திரும்ப ஃபேஸ் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மேக்கப் போடுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. ஆனால் காய்க்க 5 நிமிஷம் தான் ஆகுது, ஈஸியாக கலைச்சிருது, அதுவே கலைஞ்சிருது. அது வந்து நானும் கலைக்கிறேன். அதை கலைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு இங்கே ஒரு குட்டி ஹீரோ ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த ஹீரோ கூட போய் விளையாடிட்டு நாளைக்கு அவனுக்கு பர்த்டே, அவன் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு என்னோடய டேவை முடிச்சிட்டேன். பாய்.